ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பராரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு கிராமத்தை படத்துல காட்டுறாங்க. அங்க ஆதிக்க சாதியை சேர்ந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த மக்களை ரொம்ப இழிவா நடத்துறாங்க. அதாவது அவங்க கிட்ட அடிக்கடி சண்டை போடுறது, குடிக்க கூட தண்ணி கொடுக்காம அந்த மக்களை கஷ்டப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு சாதி மக்களுக்கும் பொதுவா ஒரு பெரிய பாறை இருக்கு. பட் அந்த பாறையை கூட நமக்கு மட்டும் சொந்தமாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஆதிக்க சாதியை சேர்ந்த ஹீரோயினி தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஹீரோவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சும் அவரு ஹீரோயினிய அவாய்ட் பண்றாரு. அதே நேரத்துல ஹீரோயினியோட மாமா ஹீரோயினிய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்பம் போல இவங்க எல்லாருமே ஒரு புரோக்கர் மூலமா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஜூஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. வெளியூருக்கு வேலைக்கு போன இடத்துல இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையில இருந்து இவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா, இதுக்கடையில இவங்களுக்குள்ள இருக்கிற சாதி வெறி என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ அவரோட நடிப்பை ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்திருக்காரு. ஹீரோயினியும் யதார்த்தமா செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சவங்களும் அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி பக்காவா நடிச்சிருக்காங்க. இதை தவிர சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. படத்துல சாதி ரீதியான டயலாக்கும் அரசியல் ரீதியான டயலாக்கும் நோட்டபிளா இருக்கு. படத்துல வில்லனுக்கு ஒரு அவமானம் ஏற்படும். அந்த சமயத்துல ஹீரோ பண்ணக்கூடிய விஷயம் ரொம்பவே எமோஷனலாவும் ஃபீல் குட்டாவும் இருக்கு. படத்துல அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சமத்துவத்தை பார்க்காம சாதியை மட்டுமே பாக்குறாங்க அப்படிங்கறத படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சாதியை வச்சு அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய அரசியலை பத்தியும் படத்துல ஓரளவு சூப்பரா காட்டியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவு ரொம்ப எமோஷனலா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப சுலவா இருக்கு. படத்துல சொன்ன மெசேஜ் நல்லா இருந்தாலும் அதை இன்னுமே அழுத்தமா சொல்லிருக்கலாம். படத்துல காவேரி ஆத்து பிரச்சனையை பத்தி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதையுமே ப்ராப்பரா சொல்லல. படத்துல ஜூஸ் கம்பெனில வச்சு ஹீரோனி கிட்ட வில்லன் அடிக்கடி வம்பு இழுத்துட்டே இருப்பாரு. அந்த சீன்லாம் படத்துல வாண்டடா வச்ச மாதிரி இருக்கு. படத்துல அரசியல் ரீதியா ஒரு சில விஷயத்த காட்டுவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் போரிங்கா இருக்கு. இந்த படத்துல நூட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தை எழில் பெரியவடி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஹரிசங்கர், சங்கீதா, குரு ராஜேந்திரன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான பொலிட்டிக்கல் கலந்த டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.